வணக்கம். இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம ஒரு சாதாரண கிரிக்கெட் வீரரை பத்தி பேச போறதில்ல. ஒரு காலத்துல இந்திய கிரிக்கெட்டோட இளவரசனா கொண்டாடப்பட்டு, அப்புறம் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிய சந்திச்சு, கடைசியில ஒரு ராஜ்யத்தோட அரியணைக்கே வாரிசான ஒருத்தரோட நம்ப முடியாத கதைய தான் நாம அலச போறோம். ஆமாங்க, அஜய் ஜடேஜாவோட அந்த பிரம்மாண்டமான பயணத்த பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னோட கெரியரையே முடிச்சு வச்ச ஒரு ஆயுள் தடையில இருந்து மீண்டு வந்து ஒரு உலக கோப்பை மேடையில சர்வதேச அணிக்கு கோச்சா எப்படி ஒருத்தரால மாற முடிஞ்சது? அது மட்டும் இல்ல, அந்த பயணத்தோட முடிவுல நிஜமாவே ஒரு ராஜ்யத்துக்கு எப்படி அரசரா மாற முடிஞ்சது? ஏதோ சினிமா கதை மாதிரி தோணலாம், ஆனா இது 100% உண்மை. சரி வாங்க, இந்த ஆச்சரியமான கதை எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். முதல்ல பாகம் 1, மைதானத்தின் இளவரசா. அஜய் ஜடேஜாவோட கதை 1971ல குஜராத்ல இருக்கிற ஜாம்நகர்ல ஆரம்பிக்குது. இவங்க குடும்பத்துல ரத்தத்திலே கிரிக்கெட் ஊறி போயிருக்குன்னு சொல்லலாம். ஆமா, அவர் நவாநகர் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர். உங்களுக்கு ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்திய கிரிக்கெட்டோட அந்த மாபெரும் முன்னோடிகளான கே.எஸ். ரஞ்சித் சிங்ஜி, கே.எஸ். துலீப் சிங்ஜி ஆகியோரோட பரம்பரையில வந்தவர் தான் ஜடேஜா. இவ்ளோ பெரிய வரலாற்று பின்னணியும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும்போது அந்த பெயர்களை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்போட தான் அவர் கிரிக்கெட்டுக்குள்ளேயே நுழைஞ்சார். அவரோட புள்ளி விவரங்களை கவனிங்க. 1992 முதல் 2000 வரைக்கும் இந்திய அணியில அவர் எப்படிப்பட்ட ஒரு அசுர வளர்ச்சியை காண்டார்னு இது காட்டுது. 196 ஒருநாள் போட்டிகள்ல விளையாடி 5000க்கும் மேற்பட்ட ரன்களை குவிச்சிருக்கார். அவரோட சராசரி 37.47. ஒருநாள் போட்டிகள்ல அவர் எவ்வளவு முக்கியமான முதிர்ச்சியான ஒரு வீரரா இருந்தார்னு இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு தெளிவா உணர்த்துது. அவர் வெறும் பேட்ஸ்மேன் மட்டும் கிடையாது, ஒரு அட்டகாசமான ஆல்ரவுண்டர். நேர்த்தியான பேட்டிங், ஆட்டத்தோட போக்க புரிஞ்சுகிட்டு வீசும் பந்து வீச்சு, எல்லாத்தையும் விட அவரோட ஃபீல்டிங். அப்பா, அந்த காலத்துல இந்திய அணிக்கு அது ஒரு புது எனர்ஜி. ஆஸ்திரேலியா லெஜண்ட் ஆலன் பார்டரை அவர் தன்னோட அறிமுக போட்டியிலேயே முன்னாடி டைவ் அடிச்சு ஒரு கேட்ச் பிடிச்சு அவுட் ஆக்கினார் பாருங்க. அந்த ஒரு தருணத்தை எந்த கிரிக்கெட் ரசிகராலையும் மறக்கவே முடியாது. 45 இது சும்மா ஒரு நம்பர் இல்லைங்க. 1996 உலகக்கோப்பையில பெங்களூர்ல பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த திருப்பம் நிறைந்த மேட்ச் ஞாபகம் இருக்கா? ஜடேஜா வெறும் 25 பந்துல இந்த 45 ரன்களை விளாசினாரு. அதுவும் அந்த நேரத்துல உலகின் தலைசிறந்த வேகப்பந்து வீச்சாளரான வக்கார் யூனிஸ் வீசிய கடைசி 2 ஓவர்ல மட்டும் அவர் 40 ரன்களை தெறிக்க விட்டாரு. அந்த ஒரு மேட்ச் அவரை மொத்த தேசத்தோட ஹீரோவா மாத்துச்சு. அடுத்து பாகம் 2, எதிர்பாராத வீழ்ச்சி. வெற்றிகரமான நாயகனா வலம் வந்த அவரோட வாழ்க்கையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் புயல் வீசுச்சு. 2000 வருஷம் இந்திய கிரிக்கெட்டையே உலுக்கிய அந்த மேட்ச் ஃபிக்சிங் சர்ச்சை வெடிச்சது. பிசிசிஐ ஜடேஜாவுக்கு ஆயுள் தடை விதிச்சாங்க. எல்லாமே முடிஞ்சதுன்னு பலரும் நினைச்சாங்க. ஆனா அவரை தளரல, நேரா நீதிமன்ற படியேறினார். நீடித்த சட்ட போராட்டத்துக்கு பிறகு 2003ல பிசிசிஐ நடத்தின விசாரணை ஒருதலைபட்சமா நடந்திருக்குன்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் அவரை விடுதலை செஞ்சது. ஆனா அந்த தடை நீக்கப்படுறதுக்குள்ள அவரோட சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுச்சு. பாகம் 3, மாபெரும் மறுமலர்ச்சி. விளையாட முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவுதான், அஜய் ஜடேஜா காணாம போயிடுவாருன்னு பலர் நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். அவர் தின்வாங்கவே இல்ல. தன்னை அப்படியே வேற ஒரு பரிமாணத்துல ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டார். டிவி சேனல்கள்ல அட்டகாசமான கிரிக்கெட் வர்ணனையாளரா மாறினார். பாலிவுட்ல கைபோ சே கேல் போன்ற படங்களை நடிச்சார். ஏன் ஜலக் திக்லாஜா டான்ஸ் ஷோல கூட கலந்துக்கிட்டார். அது மட்டுமில்ல, டெல்லி கிரிக்கெட் அணிக்கு தலைமை பயிற்சியாளராகவும் மாறினார். பொதுவெளியிலிருந்து மறையாம தன்னை தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ கடைசி பகுதி, பாகம் 4, இறுதி வெற்றிகள். அப்படியே நேரா 2023க்கு வருவோம். உலகக்கோப்பை மேடையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரீஎன்ட்ரி. ஆப்கானிஸ்தான் அணி தங்களோட உதவி பயிற்சியாளர் மற்றும் ஆலோசகரா அஜய் ஜடேஜாவை கொண்டு வராங்க. பலவாய்ந்த அணிகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு குட்டி அணிக்கு அவரோட கூர்மையான கிரிக்கெட் மூளையும் அனுபவமும் பெரிய அளவுல தேவைப்பட்டுச்சு. அதோட ரிசல்ட் என்னாச்சு தெரியுமா? 2019 உலகக்கோப்பையில ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காத ஆப்கானிஸ்தான் அணி 2023ல 4 பெரிய வெற்றிகளை பதிவு செஞ்சாங்க. அதுவும் சாதாரணமாக இல்ல. இங்கிலாந்து, பாகிஸ்தான் மாதிரி ஜாம்பவான்களையே வீழ்த்தினாங்க. இந்த பிரம்மாண்டமான எழுச்சிக்கு பின்னாடி அஜய் ஜடேஜாவோட வியூகங்கள் பெரிய அளவுல உதவிச்சுன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் நெகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? இந்த வேலைக்காக ஜடேஜா ₹1 கூட சம்பளம் வாங்க மறுத்துட்டார். இத நான் சொல்லல, ஆப்கானிஸ்தான் போர்டு சிஇஓ நசீப் கானே சொல்லியிருக்கார். தன்னிடம் பலமுறை ஊதியம் கொடுக்க முன்வந்த போதும் அவர் அதை வாங்க மறுத்துட்டாராம். கிரிக்கெட் மேலையும் அந்த இளம் அணி மேலையும் அவர் வச்சிருந்த உண்மையான காதலுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இல்லையா? இப்போ கதை முழுமையா ஒரு சர்க்கிள்ல வந்து முடிவடையுது. அக்டோபர் 2024ல நவாநகரோட தற்போதைய ஜாம் சாஹேப் அஜய் ஜடேஜாவை நவாநகர் ராஜ்யத்தோட அடுத்த வாரிசா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டார்.
அதாவது ரத்தத்துல அரச பாரம்பரியத்தோட கிரிக்கெட்டுக்கு வந்தவர் எத்தனையோ மாபெரும் சவால்களையும் வீழ்ச்சிகளையும் சந்திச்சு மீண்டு வந்து இப்போ நிஜமாவே அந்த அரியணைக்கு வாரிசாகி யுவராஜ் சாஹேபாக மாறியிருக்கார். இப்போ உங்கள ஒரு சிந்தனையோட விட்டுச் செல்ல விரும்புறேன். நாடு கடத்தப்பட்ட ஒரு விளையாட்டு வீரர் ஒரு ராஜ்யத்தோட வாரிசான இந்த அசாத்தியமான பயணத்தை பார்க்கும்போது அஜய் ஜடேஜா அவர் சந்திச்ச அந்த மாபெரும் வீழ்ச்சிக்காக வரலாற்றில் நினைவு கூறப்படுவாரா, அல்லது எல்லா தடைகளையும் உடைச்சு அவர் திரும்ப வந்த அந்த வெற்றிகரமான மறுமலர்ச்சிக்காகவா? இதை நீங்களே சிந்தித்து பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.